அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 325, 326 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் அவன் என்ன சொன்னான், நம்ம வந்து எல்டர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொன்னான் இல்லையா. இப்போது அந்த எல்டர்ஸ்க்கு நடுவில் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நம்மளை வந்து இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணிட்டான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ போகிறதுக்கு முன்னாடி தேவையான ப்ரிப்பரேஷனை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வராங்க. இப்போ அங்க இருக்க எல்டர் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஹெவன்லி வெப்பன் அப்படிங்கறத வெளில எடுக்கிறாரு. இது ஒரு கோல்டன் ஸ்டாஃப் ஆக்சுவலா. இதை பார்த்த உடனே ஒருத்தர் என்ன சொல்றான், நான் போற சண்டை போறதுக்கு நம்ம கிளானுடைய மான மரியாதையை நான் காப்பாத்திட்டு வரேன் அப்படிங்கிறான். சரிப்பா போய் நல்லா சம்பவம் பண்ணிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. இங்க இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தோட்டத்துல இருக்க செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவனுங்க வந்து நிப்பானுங்களா. இவ பாக்குறா, ஐயோ என்னடா 2 ட்ரூ ஃபேரி வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறா. இப்ப வந்தவன் என்ன சொல்றான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களையும் எதிர்ப்ப, இன்னைக்கு நான் உன்னை இங்கிருந்து கூட்டு போறேன் பாருன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண, இவன் என்ன பண்றா, லின்ஃபங் கொடுத்த அந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தன்னைத்தானே பாதுகாத்துக்கலான்னு பார்த்தா கூட இவனுங்களை கம்பேர் பண்ணும்போது அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. இவளுக்கு தெரிஞ்சு போச்சு இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, முதல்ல எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு இவன் எஸ்கேப் ஆயிட்டா. ஆனால் இவங்க விட்டுருவானுங்களா, இவன் எந்த பக்கம் போறா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி பின்னாடியே துரத்திக்கிட்டு வராங்க. இவளா சீனியர் என்னை காப்பாத்துங்க, சீனியர் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. அங்கே போனால் நம்ம பரவாதான் இருக்கு, இருமா என் மாஸ்டர் சொன்ன பொண்ணு நீதானா, இங்கே பாரு மாஸ்டர் வந்து செக்லூஷனில் இருக்காரு, எதுவாக இருந்தாலும் ஏன் கிட்ட சொல்லு அப்படிங்குது. இவ சொல்றா, இந்த மாதிரி ட்ரூ ஃபேரிஸ் என்னை துரத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்றா. ட்ரூ ஃபேரி தானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்குதுங்க பறவை. நம்ம பறவை போய் மிரட்டுது, இங்கே பாரா என் மாஸ்டர் செக்லூஷனில் இருக்காரு, என்ன சாவ தேடி வந்தீங்களா அப்படின்னு கேட்குது. அவனுங்க பார்க்குறானுங்க, என்னடா கோழி குஞ்செல்லாம் ஓவரா பேசுதுன்னு சொல்லிட்டு அடிக்கிறானுங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ட்ரூ காட் பப்பட்டை வெளில எடுக்கிறாரு. ஆனால் பப்பட்டால தாக்கு பிடிக்க முடியலங்க. ஐயோ என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடி வாங்கிடுது. ஏதோ நார்மல் ட்ரூ கார்டு வருவாங்கன்னு பார்த்தா பீக்கில் இருக்க ட்ரூ கார்டு ஏன்டா வந்தானுங்க அப்படின்னு புலம்புது. அவனுங்க பார்க்குறானுங்க, இதை நம்ம பிடிச்சி நம்மளுடைய மவுண்டாக யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இதை பிடிக்கலான்னு பார்க்குறானுங்க. இது எப்பவும் போல கத்துது, ஐயோ மாஸ்டர் என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு. உடனே எப்பவும் போல அவன் தாங்க காப்பாற்றி விடுறான். இவனுங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, என்னடா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானே, யார் இவன் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. லின்ஃபங் வெளில வந்தோடனே ஷாவுத்தியன் போயிட்டு, மாஸ்டர் என்ன பிடிச்சிட்டு போகலான்னு பார்க்குறாங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். இந்த பொண்ணு சொல்கிறா, அவங்க கிளானை வந்து ஒரு ஹெவன்லி ஃபேரி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இது நமக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது, யாராக இருந்தாலும் சரி என்னுடைய பெட்டு மேலே கையை வச்சா சாவு நிச்சயம் அப்படிங்கிறான். ஹெவன்லி ஃபேரியே வந்தாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு இவன் அடிக்கலான்னு பார்க்குறான். இப்போ ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ஸ்டாஃப் இருக்குல்ல, அதை கையில் எடுக்கிறாங்க. உடனே லின்ஃபங் என்ன பண்ணுறான், லோட்டஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி தன்னை தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு எதுவுமே அடிக்கிறான். இதெல்லாத்தையுமே அந்த லேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த லோட்டஸ் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இது ட்ரூ ட்ரெஷர் கிடையாது, இது வந்து ஒரு ரெப்ளிகா தான், இருந்தாலும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இது பேசிக்காக எங்கே இருந்தது, அந்த ஃபேரி கிளானில் தானே இருந்துச்சு. அதான் இவங்களுக்கும் கேள்வி, இது ஃபேரி கிளானில் தானே இருந்துச்சு, இது எப்படி இவங்க கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ ஆப்பனன்ட் பார்த்தீங்கன்னா அவன் கையில் ஹெவன்லி வெப்பன் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ரொம்ப நக்கலாக பேசுகிறாப்புல. நம்ம ஹீரோ அதெல்லாம் வந்து ஈஸியாக அடித்து துவம்சம் பண்ணிட்டான், சரியான அடி விழுது அவனுக்கு. ஆனால் ஹீரோ கொல்லலை. அப்புறம் கீழே இருக்க அந்த ஹெவன்லி வெப்பனை எடுக்கலான்னு பார்த்தா அது வரமாட்டேங்குது. அது என்ன சொல்லுது, நான் வந்து ஆக்ஸ் கிங்கோடைய வெப்பன், நீ எப்படி என் மேலே கை வைக்கலாம் அப்படிங்குது. அட போடா சரிதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக அது உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிட்டான். அடுத்து இன்னொருத்தனை பார்த்து கேட்குறான், நீ தானே அவளை வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணணும்னு பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் நடுங்கி போகிறாங்க. ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லிட்டு தானே எல்லாருமே புள்ளி பண்ணுற, நீ உன்னோட கல்டிவேஷனை எரேஸ் பண்ணுறான் பாரான்னு சொல்லிட்டு அவன் கல்டிவேஷனை எரேஸ் பண்ண. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சினோட கசின் ஒருத்தன் அங்கே இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், இல்லைங்க நான் ஒன்றும் பண்ணல, நான் வந்து சேஞ்சினோட கசின் தான், இந்த பக்கம் சும்மா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறான். இந்த பொண்ணு பார்த்துட்டு என்ன சொல்கிறா, இவன் வந்து என் தேர்ட் ஆண்டோட பையன் அப்படின்னு. உடனே இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டான்னு சொல்லிட்டு இவனுக்கும் ஒரு சரியான அடி. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறான். அப்படி எங்கே நீ ஓடிடுவ, வாங்கிங்கன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்து அவன் பாக்கெட்டில் இருக்க அந்த ட்ரெஷர் இருக்கு பாருங்க, அதை வெளியில் எடுத்தான். இப்போது அதுலேருந்து ஒரே ஒரு ஹர்ப் மட்டும் கிடச்சிது, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பனியன் ஜட்டியாக இருக்கு. டேய் என்ன கர்மத்தரா வச்சிருக்கேன், இங்கே பாரு உங்கள் ஆட்கள் திரும்ப வேணும்னு வச்சுக்கோ, ட்ரெஷரு பில்ஸு எல்லாமே தேவைப்படும், போய் உங்கள் கிளானில் சொல்லு அப்படிங்கிறான். இப்போ இந்த வேலி மாஸ்டர் பார்க்குறான், என்னடா இவன் ஒரே மூளை எல்லாரையும் பிடிச்சி விட்டான், நல்ல வேலை இவங்கிட்ட நம்ம வம்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இது எல்லாத்தையுமே அந்த லேடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. நம்ம பறவைக்கு பயங்கர குஷி, ஏன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹர்ப்ஸ் டிவைன் லிக்விட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. நம்ம டிராகனே வெளில வந்துருச்சு. அடா இவ்வளோ ப்ரெஷியஸ் ஹர்ப்ஸா, ஆக்ஸ் கிளான் வேற லெவலுப்பா அப்படிங்குது. நம்ம ஹீரோ கேட்குறான், அந்த கிளானை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறான். நம்ம டிராகன் என்ன சொல்லுது, அந்த ஆக்ஸ் கிளானுடைய ஆன்செஸ்டர் அவன் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தானாமா, ரொம்ப பெரிய காட் போல தெரியுது. இவனுங்களுக்கு இன்டெலிஜென்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான், ஆனால் இவங்க ஸ்ட்ரென்த் வந்து வேற லெவலில் இருக்குமா. நீயும் சீக்கிரமாக உன்னோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு. இவனை ஓகேன்னு சொல்லிட்டு எப்பவும் போல் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவனுக்கு ட்ரைபுலேஷன் அப்படிங்கிறது வருது. ரொம்ப ஈஸியாகவே அதெல்லாம் சமாளிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க.
இங்கே ஆக்ஸ் கிளானை காட்டுறாங்க. என்னடா கோல்டன் ஸ்டாஃப் கொண்டு போய் கூட நம்ம எல்டர் தோத்து போயிட்டானே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தன் என்ன சொல்கிறான், நம்ம ஆன்சஸ்டரை எழுப்பலாம் அப்படிங்கிறான். இல்லை வாய்ப்பே கிடையாது. அதாவது 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சண்டையில் அவருக்கு பயங்கரமாக அடிபட்டுடுச்சு. ஸோ அவரெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ நமக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நான் கூட என்னமோ பெருசாக பண்ண போகிறாங்க பார்த்தேன். சரண்டர், டோட்டல் சரண்டர். ஸ்ட்ரைட்டாக போயிட்டான். ஐயா தப்பு எங்கள் மேலே தான், மன்னிச்சுக்கோங்க, இது உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். ஆனால் அப்படிலாம் ஈஸியாக நம்ம ஆட்கள் விட்டுருவாங்களா என்ன? பயங்கரமாக பேரம் பேசுதுங்க பறவை. இங்கே பாரு, இவனை நான் விடணும்னு வச்சுக்கோ, எனக்கு வந்து 3 பாட்டில் ஆஃப் ட்ரூ ஃபேரி லிக்விட் வேணும். அது மட்டும் இல்லாமல் 10 பாட்டில் ஆஃப் ட்ரூ ஃபேரி லிக்விடு, அதுக்கப்புறமா வந்து ட்ரூ ஃபேரி மெடிசன்ஸு, இதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை போடுது. அவன் வாயை பொழந்துட்டான். இந்த வேலி மாஸ்டர் யோசிக்கிறான், டேய் நம்ம வேலையில் இந்த மாதிரி நடந்திருந்தது, மொத்தமாக கடையை சாத்திட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இவனுக்கும் வேறு வழி இல்லை, மொத்தமாக எடுத்து கொடுத்துட்டான். ஓகேன்னு சொல்லிட்டு ஆட்களையும் கொடுத்துட்டாங்க. நம்ம பறவை என்ன யோசிக்குது, என்ன இவன் கேட்டோன்னு கொடுத்துட்டானே, இன்னும் கொஞ்சம் பேரம் பேசியிருக்கணுமோ அப்படின்னு கேட்குது. இப்போ அடுத்து இவனுங்க என்ன கேட்குறானுங்கன்னா, என்னோட ஸ்டாஃபை திரும்ப கொடு அப்படின்னு கேட்குறானுங்க. லின்ஃபங் என்ன சொல்கிறான், உனக்கு அது வேணும்னா 10 பாட்டில் ஃபேரி லெவல் எலிக்சரை கொடுத்துட்டு வாங்கிட்டு போ அப்படிங்கிறான். அவனுக்கு சரியான கோவம், இதெல்லாம் வழிப்பறி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். போடா சரிதான் சொல்லிட்டு அடிச்சு அடியில் தூரமாக போய் விழுந்துருவானா. இப்போ இன்னொருத்தன் பார்க்குறான், ஐயோ இதுக்கெல்லாம் கோவப்படாதீங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலி மாஸ்டர் கூப்பிட்டு கிளம்பிட்டான். நம்ம ஷாவுத்தின் என்ன சொல்லுது, நம்ம வேணா அந்த ஆக்ஸ் கிளானுக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபேரி லெவல் எலிக்சரை தூக்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்குது. இவன் என்ன சொல்கிறான், டேய் நம்ம திருட்டு பசங்க கிடையாதுரா அப்படிங்கிறான். இருந்தாலுமே இந்த ஃபேரி லெவல் எலிக்சர் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நம்ம சீனியரை சீக்கிரமாக எழுப்பிடலாம். எங்கே கட் பண்ணால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடிங்க, அவள் வந்து எதையோ பாதுகாத்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த இடத்துல யாரோ அத்துமீறி உள்ளுக்குள்ளே வராங்க. இவளுமே என்ன பண்ணுறா, அத்துமீறி வந்தவங்க கூட சண்டை போடுறான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் மாஸ்க் தான் போட்டிருக்கான். ஸோ இவகிட்ட சண்டை போடுறான். 2 பேருமே சண்டை போடும்போது அவனுடைய மாஸ்க் விலகுது பாருங்க. அவனுடைய ஃபேஸை பார்த்தா நம்ம லின்ஃபங் மாதிரியே இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், உள்ளுக்குள்ளே போய் அங்கே இருக்க ஒரு கீயை திருடிட்டு போயிட்டாங்க. இவளுக்கு சரியான கோவம். ஒரு காடஸ் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து சொல்கிறா. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நீ சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, நீ சொன்ன பர்சன் வந்து மெடிசன் வேலையை விட்டு வெளியிலே வரல, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ யார் வந்தது, இவளால் வந்து ஏற்றுக்க முடியல. இருந்தாலுமே யாரோ கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேறு உலகத்துலேருந்து வந்தவன், அவன் இந்த ஸ்மால் வேர்ல்டை சேர்ந்தவன் கிடையாது. அப்போ இந்த கீ இருக்கிற விஷயம் அவனுக்கு முதல்ல தெரியவே தெரியாது இல்லையா. இருந்தாலும் இவன் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறா, இங்கே மெடிசன் வேலைக்கு கிளம்பி வந்துட்டா. இவளை இங்கே இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் போல. அவங்க போய் கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவள் கேட்குறா, இந்த பர்சன் தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே, எங்களுக்கு தெரியுங்க, இவன் பேர் லின்ஃபங், உள்ளுக்குள்ளே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறா, இவன் வந்து அத்துமீறி உள்ளுக்குள்ளே வந்து சாவியை திருடிட்டு போயிட்டான், நான் வந்து அவனை கைது பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிறா. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.